விஜயதசமி அன்று காலை 6:30க்கு நம்பெருமாள் பெரிய கோயிலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு வெள்ளை கோபுரம் வழியாக சென்று ஒய்நடை உபய மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு காட்டழகிய சிங்கர் சன்னதியில் உள்ள ஆஸ்தான மண்டபத்திற்கு எழுந்தருளுவார். அன்று மாலை வரை பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். மாலையில் தட்டுக்காரர் என்ற கைங்கரியபாரர் பிரத்யேக உடுப்புகள் தரித்து நம்பெருமாளுடைய வில்லையும் அம்பையும் கரும்புவில் மற்றும் பித்தளை தலைகள் கொண்ட அம்புகள் எடுத்துக்கொண்டு தம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் யானை மீதேறி சித்திரை வீதிகள் வழியாக புறப்பட்டு போய் நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்தை சுற்றி வந்து வில்லையும் அம்பையும் நம்பெருமாளிடம் கொடுப்பார். நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வெளியே புறப்பட்டு சிங்க சன்னதி வாசலில் உள்ள 4 கால் மண்டபத்துக்கு எழுந்தருளுவார். அர்ச்சகரும் கோவில் புரோகிதரும் எதிரில் உள்ள வன்னி மரத்தடிக்கு போய் வன்னிக்கு ஆராதனம் நடத்துவார்கள். அர்ச்சகர் நம்பெருமாளிடம் வந்து கையில் வில்லை பிடித்து 4 திசைகளிலும் 4 அம்புகள் போடுவார். புரோகிதர் வன்னித்தழைகளை கோஷ்டிக்கு விநியோகம் செய்வார். பின்னர் நம்பெருமாள் குதிரை வாகனத்தில் புறப்பாடு கொண்டுள்ளி சாத்தார வீதி வழியாக சென்று இரவு 8:30 மணிக்கு பெரிய கோயில் சாந்தன மண்டபம் அடைவார். 9:30 மணிக்கு காயத்ரி மண்டபம் அமுதுபாறையில் உபயநாச்சியாக உள்ள திருமஞ்சனம் கண்டருளுவார். சாத்தார வீதியில்தான் ஸ்ரீரங்கம் பூக்கடை உள்ளது. பூக்கடை வியாபாரிகள் இன்று அந்த வீதி முழுவதும் நம்பெருமாளை வரவேற்க சிறப்பான பூக்கள் மற்றும் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்து வைப்பார்கள். ஆண்டில் விஜயதசமி அன்று மட்டுமே ஒரே ஒரு நாள் மட்டுமே சாத்தார வீதி வழியாக புறப்பாடு கண்டருள்கிறார்.